ஸோ திஸ் ஷோ டேட்டா ப்ராசஸ் ஃப்ரம் செகண்ட் நேம் ஸ்பேஸ் அதுதான் இங்கே அவங்க சொல்ல வராங்க. சரி, இந்த இடத்துல பாருங்க, ஹியர் ஐ ட்ரை டு க்ளோஸ் செகண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த இடத்துல நான் செகண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸை க்ளோஸ் பண்ணணும்னு லைக் பண்ணுறேன், விரும்புகிறேன். செகண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் ends here. So its contain above two statements also erased from buffer like memory. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு பஃபர்ல இருந்து எரேஸ் ஆயிடும் when I exit from auto storage class. எப்போ நான் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் விட்டு வெளியில வரணும், அந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் எரேஸ் ஆகிவிடும் அப்படின்றாங்க. அதாவது மெமரில இருந்து போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, getch is helps to wait for output. அவுட்புட்டுக்காக நம்ம getch just I put cursor in wait in output screen. getch is helps to wait cursor in output screen. getch is one of the built-in function. That function helps to wait cursor in output screen. output screenல cursor wait பண்றதுக்காக நான் ஒரு predefined ஃபங்க்ஷன் getch கால் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. சரி சார், இதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக புரியுது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு தான் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே சார் இங்கே வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம சொல்ல வர்றது. இந்த டைட்டில் வந்துட்டு இந்த டைட்டிலோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. வென் using namespace statement in auto storage class. auto storage classல் using namespace statement ஐ எப்பொழுது பயன்படுத்துவோம், இதுதான் நம்மளோட டைட்டில். ஆனால் இப்போ பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, லிமிட்டேஷன். இப்போ ஒரு ரூலை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா எப்படி சார், இப்போ வந்து அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்ளம்ஸ், அது என்னன்னு சொல்ல வராங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ கம்பல்சரியாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். வி ஆர் எக்ஸ்பிளைன் வித் கிளாரிட்டி. பட் இப்போ அதில் இருக்க டிஃபிகல்ட்டி சொல்லும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சார் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பாருங்கள், ஈச் ப்ரோக்ராம் ஃபைல் கேன் ஹேண்டில் ஒன் ஆர் மோர் அவுட்புட். ஈச் ப்ரோக்ராம் ஃபைல் கேன் ஹேண்டில் ஒன் ஆர் மோர் auto, local and static storage classes. சார் இதில் என்ன சார் சொல்ல வராங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளார ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டோரேஜ் கிளாஸஸ். என்னென்ன ஸ்டோரேஜ் கிளாஸஸ்? ஆட்டோ, லோக்கல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் ஃபைலில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டோரேஜ் கிளாஸஸ், அதுவும் அது என்ன ஸ்டோரேஜ் கிளாஸாக இருக்கலாம், ஆட்டோவோ இல்லை லோக்கலோ, ஆட்டோ, லோக்கல் அண்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸஸாக இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஓகே, பட் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க, பட் ஈச் ப்ரோக்ராம் ஃபைல் கேன் ஹேண்டில் ஒன்லி ஒன் குளோபல், எக்ஸ்டர்ன் அண்ட் ரிஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஒரு ப்ரோக்ராம் ஃபைலில் ஒரே ஒரு குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் பயன்படுத்த முடியும், ஒரே ஒரு எக்ஸ்டர்ன் கிளாஸ் தான் பயன்படுத்த முடியும், ஒரே ஒரு ரிஜிஸ்டர் கிளாஸ் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டாங்க. ஆனால் மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபைலில் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் இங்கே. அப்போது நீங்கள் இங்கே பாருங்கள் சார், எனக்கு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க பேரண்ட் ஸ்கோப். இங்கே பாருங்கள், பேரண்ட் ஸ்கோப் டெவலப் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ், சைல்டு ஸ்கோப் டெவலப் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். அப்போ நம்மளுக்கு தெரியுது எந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் வரும், எந்த இடத்துல ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் வரும்னு தெரியுது. ஆனால் இப்போ குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் என்ன, எப்படி சார் எனேபிள் ஆகும்? குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஆல்வேஸ் எனேபிள் பை அவுட்சைட் ஆஃப் ஸ்கோப். குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸை நம்ம பிளாக்குக்கு வெளியில், அதாவது ஸ்கோப்புக்கு வெளியில் தான் எனேபிள் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே தான், அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஹியர் ஃபவுண்ட் டூ யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல ரெண்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. தீஸ் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஒன் ஸ்கோப். இந்த ரெண்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் எந்த ஒரு ஸ்கோப்புக்குள்ளாரையும் டெவலப் பண்ணலை.
Now these using namespace statements are developed by outside of scope. ஸ்கோப்புக்கு வெளியில் டெவலப் பண்ணதுனால these using namespace are developed by global storage class. இந்த ரெண்டு யூசிங் நேம்ஸ்பேஸும் எந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபாலோயிங் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டெவலப்டு இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த ஒரு லைன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாலோயிங் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டெவலப்டு இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஆமாம், இந்த ரெண்டு யூசிங் நேம்ஸ்பேஸும் நம்ம குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள தான் கொடுத்துருக்கோம். சின்ஸ் தீஸ் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன்சைட் ஆஃப் த ஸ்கோப். அதனால இது குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் சொல்லணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பட் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் நேம்ஸ்பேசஸ் has same signatures member procedure. But both statements are operating namespaces like P054A and P054B has same signature member procedure like underscore show data. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரெண்டு யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த ரெண்டு யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணுற நேம்ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, லைக் அந்த நேம்ஸ்பேஸ் நேம் என்ன, P054A அண்ட் P054B. அந்த நேம்ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர்ஸோட சிக்னேச்சர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குதுன்றாங்க. எனக்கு P054Aல இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரோட சிக்னேச்சரும் P054Bல இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர் சிக்னேச்சரும் சேமாக இருக்குது. அப்போது அவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ தட் மெம்பர் ப்ரொசீஜர் ஷோ டேட்டா காலிங் பார்ட் ரைஸ் ஆம்பிகாஸ் எரர். நம்மளுக்கு இந்த யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் எரர் வராது. அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல எரர் வரும், when you are call member procedure that calling part will rise ambiguous error. எப்போ ஒரு ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரா கால் பண்றீங்களோ அந்த காலிங் பார்ட்ல தான் எரர் வரும். சார் எங்க சார் நம்ம கால் பண்ணிருக்கோம், see here call show data member procedure, here rise ambiguous error by compiler மூலியமாக ambiguous error ரைஸ் பண்ணும். ambiguousனா கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூஷன் ஆனால் நம்ம கம்பைலருக்கே தெரில எந்த நேம் ஸ்பேஸில் இருந்து இந்த ஷோ டேட்டாவை கால் பண்ணணும் அப்படின்னு கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் போது கம்பைலர் ரிட்டன் எரர் கால்ட் அஸ் ஆம்பிகாஸ் எரர். அப்படி கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகும்போது ரிட்டர்ன் பண்ணுற எரர் தான் ஆம்பிகாஸ் எரர். ஸோ திஸ் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் காலிங் பார்ட் ரைஸ் ஆம்பிகாஸ் எரர் இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் ரைஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஐ புட் கமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் மெம்பர் ப்ரொசீஜர் காலிங் பார்ட். எரர் வருவதனால் இந்த மெம்பர் ப்ரொசீஜர் காலிங் பார்ட்டுக்கு முன்னாடி நான் அதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் மெம்பர் ப்ரொசீஜர் ஷோ டேட்டா காலிங் பார்ட் ரைஸ் ஆம்பிகாஸ் எரர். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி comment both using namespace statement in global storage class also. Because of that only comment comment